துபாய் வந்தால் எல்லோரும் தங்கம் சேமிக்கிறாங்களோ பணத்தை சேமிக்கிறாங்களோ இல்லையோங்க, ஆனால் இந்த ஆஃபர் புக்கை மட்டும் எல்லார் வீட்லேயும் நிறையாவே சேமித்து வச்சுருப்பாங்க. இந்த ஆஃபர் புக்கை பார்த்து தான் ப்ரைஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் ஆஃபர்லாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த பேப்பர்ஸை கிச்சன் கபோர்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். வீக்லி ஒன்ஸ் இதை நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லாட்டி கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். துணி அலசிட்டு தண்ணி வடிகிறதுக்காக காய போட்டிருந்தேன். எப்படியும் தண்ணி வடிகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காய போடவே முடியும். கேஸ் ஸ்டவ்வையுமே கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். பாப்பா அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டா. அவளுக்கு பால் காய வச்சு கொடுத்துடலாம். இங்கெல்லாம் பாட்டிலில் தாங்க பால் கிடைக்கும். பால் 5 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் எக்ஸ்பிரி டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாப்பாவுக்கு இந்த பால் டேஸ்ட்டு பிடிக்கல, அதனால கொஞ்சம் பூஸ்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். பாப்பா பூஸ்ட்டு குடிக்கிறதுக்குள்ளே அந்த கேப்பில் துணியை காய போட்டு முடிச்சிடலாமே சொல்லிவிட்டு நான் காய போட போயிட்டேங்க. ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாப்பா கீழே விளாட போடணும்னு சொன்னால், அதனால நானும் பாப்பாவும் கீழே இறங்கி வந்துட்டேங்க. இப்போ எப்படியும் டைம் 7 o'clock இருக்கும். பாப்பா டெய்லி இந்த பசங்க கூட தான் 1 hour விளாடுவா. என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறதால விசிட்டிங் விசாவில் தான் நானும் பாப்பாவும் வந்தோங்க. பாப்பா துபாய்க்கு வர்றது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். 2 months 1 month எப்படி போச்சுன்னே தெரியல. மீதி 27 days தான் இருக்குது. வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நினைக்கிறது, நம்ம ஃபேமிலியை ஒரு தடவையாவது கூட்டிகிட்டு நம்மளோட வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களுமே துபாய் வந்தது. ஆனால் இன்னி 27 days தான் இருக்குது. அதை நினச்சி நான் இப்போவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டுக்கோழி ஃபார்ம் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை தான் வீடியோவாக போட்டுட்ருந்தேன். சரி நம்ம எதாவது ட்ரை பண்ணலாமே சேல்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். சில ஃபேமிலி ரீசனால் அது என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு எதாவது வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவளுக்கு டிஃபன் பண்ணுறது, எங்கேயாவது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ துபாய் வந்ததால் சில துபாய் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலில் நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய ஃபார்ம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். இதில் இன்கம் எடுக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது 2வது தான். ட்ரை பண்ணி கூட பார்க்காம இருந்தால் எப்படி? அதனால நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 3 years ஆச்சு. என்னுடைய வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.